நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம அழகர் வந்து ஒரு அதிரடியான விபரீத முடிவு ஒண்ணு எடுத்துட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதி வந்து ஆதிகிட்ட சொல்றாங்க, "ஏங்க இவ்வளோ வாய் பேசுறீங்களே, நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எங்க போயிருக்காரு, எதுக்கு போயிருக்காருன்னு கேளுங்க. அவர் எங்க இருக்காருன்னு பேசுங்களேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது வந்து நான் பாரதி அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க 2 பேரும் பேச மாட்டாங்கல்ல. அதுக்கு வந்து பாரதி வந்து சொல்றாங்க, "ஏங்க இங்க பாருங்க, இந்த சூழ்நிலையில வந்து நீங்க அவர்கிட்ட வந்து வீராப்பா பேசாம இருக்கிறது சரியில்ல. ஒழுங்கா வந்து ஃபோன் பண்ணி பேசுங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆதி வந்து நம்ம அழகருக்கு வந்து கால் பண்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர் வந்து ஃபோன எடுக்காத மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. "என்ன இவன் ஃபோன் எடுக்கலையே, எதுவும் எதுவும் முடிவெடுத்துட்டானா என்னன்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. "சரி பாரதி, நீங்க இருங்க, ஃபோன் எடுக்கல. அவன் எங்கேயாவது இருப்பாங்க லோக்கல்ல. நான் போய் தேடி பார்த்து கூட்டு வரேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கார் எடுத்துட்டு கிளம்புற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்கள காட்டிக்கிட்டு இருக்காங்க. அழகர் அழகர் வந்து நல்லா ஒயின் ஷாப்ல வந்து சரக்கு போட்டு புலம்பிட்டு இருக்காரு. "என்ன ஆண்டாளு இப்படி பண்ணிட்ட? உங்க அப்பன் வந்து நல்லவன் இல்ல சொன்னா நீ நம்புறியா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவர் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து எப்படியும் வந்து இவன் எங்கேயாவது சரக்கு அடிச்சுட்டு தான் மட்டையாயிருப்பான்னு சொல்லிட்டு, ஆதி வந்து ஒயின் ஷாப்பா தேட ஆரம்பிச்சுடுறாரு. கடைசியில பார்த்தா ஒரு ஒயின் ஷாப்ல மட்டையாகி கிடக்காரு. "டேய் என்னடா இங்க வந்திருக்க? எந்திர்றா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "டேய் ஆதி நண்பா வாடா வாடா" அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அந்த இடத்துல வந்து சரக்க போட்டு பேசிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. "டேய் எந்திர்றா ஒழுங்கா வீட்டுக்கு வரையா இப்போ என்னடா" அப்படின்னு சொன்னோனே, வாரேன் மச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கார்ல தூக்கி போட்டு அவர வந்து வீட்டுக்கு கூட்டு வர மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவரால நிக்க கூட முடியல. அந்த அளவுக்கு தடுமாறிக்கிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு வீட்ல கொண்டு வந்து சோஃபால வந்து படுக்க போட்டுர்றாங்க. சோஃபால வந்து படுத்திருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "டேய் மச்சான் என்னடா உனக்கு பிரச்சனை?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல மச்சான். உன்னைய மாரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நான் வந்து கொடுத்து வச்சிருக்கோன்டா" அப்படின்னு சொல்லிட்டு போதையில வந்து புலம்பிக்கிட்டே இருக்கிற மாரி காட்டுறாங்க. ஆதி வந்து "டேய் சாப்பிட்டியாடா ஃபர்ஸ்ட்டு?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, "இல்ல மச்சான் எனக்கு எங்க சோறு இருக்கு. வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. நான் எங்க போவேன்? எங்க அப்பா வீட்டுக்கும் போ முடியாது. அப்புறம் என்ன செய்ய?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காரு. பாரதி கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னா, சாப்பாடு கொண்டு வராங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டோனே அவருக்கு பிறை ஏறிடுது. டக்குன்னு தலையெல்லாம் தட்டி விட்டு தண்ணியெல்லாம் குடுக்குற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. "சரி பாரதி, நீங்க வந்து இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. நீங்களும் தமிழும் போய் ரெஸ்ட் எடுங்க. இவன் வந்து போதையில இருக்கான். இவன நான் பார்த்துக்கிறேன். டேய் வாடா மடியில படுறா" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "இந்தா படுக்கிறேன் மச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மடியில படுத்து கிடக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த இடத்துல தமிழ் போம்போது, "அப்பா ஐ லவ் யூ அப்பா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஐ லவ் யூ பாரதி போய் சாரி ஐ லவ் யூ தமிழ் போய் தூங்குங்க" அப்படிங்கிற மாரி சொன்னோனே அவங்க போயிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து பாரதி வந்து வெட்கப்பட்டுக்கிட்டே நிற்காங்க. "என்னங்க நீங்க நிற்கிறீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "இல்லைங்க உங்க ஃப்ரெண்டு சொன்னது உண்மைதான். என்ன இருந்தாலும் ஒரு அப்பா கிடைக்கலாம், ஒரு அம்மா கிடைக்கலாம், ஏன் ஒரு ஒய்ஃபும் உங்க ஹஸ்பண்ட் கூட கிடைக்கலாம். ஆனா உங்கள மாரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க முடியாதுங்க. ஐ லவ் யூங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாரதி சொல்றாங்க. "அட என்ன பாரதி நீங்க வேற, நீங்க கிளம்புங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரி நான் போயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு பாரதி வந்து போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா, "மச்சான் சத்தியமா மச்சான் நான் எந்த தப்புமே பண்ணல மச்சான். ஐ லவ் யூ மச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு அழகர் சொல்றாரு. "டேய் நீ எதுக்குடா ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டு இருக்க இப்ப?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஏன் தமிழ், பாரதி மட்டும் தான் சொல்லணுமா? நான் சொல்லக்கூடாதா? ஐ லவ் யூ மச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு மடியில படுத்துக்கிட்டு அழகர் வந்து அலப்பறை கொட்டிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.